ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய 27ஆம் நாள். கிழமை அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வாய்ந்த புதன்கிழமை. என்னடா நாளை நாள் இவ்வளோ பில்டப் பண்ணுற, எப்பயுமே வர மாதிரி தானே நாளை புதன்கிழமை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை அந்த மாதிரி புதன்கிழமை கிடையாது. நாளை நாள் ஆடி மாதத்தில் நீங்கள் காலாண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது குறிப்பிடப்பட்டிருக்கும். நாளை நாள் அமாவாசையானது வருது. நாளை நாள் அமாவாசை ஆடியில் வருது. ஸோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை கூட சாதாரணமாக விட்டுறலாம். ஆனால் ஆடியில் வரக்கூடிய அமாவாசையை சாதாரணமாக விட முடியாது. ஏன்னா ஆடி அமாவாசையில் வழிபாடு செய்தால் மற்ற அமாவாசையில் வழிபாடு செய்த புண்ணிய பலனை பெற முடியும். அதுவும் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்யக்கூடிய முதல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை நேரடியாக அவங்களே பெறுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. ஸோ இந்த ஆடி அமாவாசை மட்டும் நாளை நாள் ஸ்பெஷல் கிடையாது. இந்த ஆடி அமாவாசையோடு சேர்ந்து நாளை நாள் சூரிய கிரகணமும் ஏற்படுது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய காரணத்தினால சூதகாலம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சூதகாலம் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் முடிந்த கையோடு நாளை நாள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரகசியத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை நாளை நாள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பயன் பெறுங்க. முதல்ல இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு கிரகணம் முடிந்த உடனே என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு கிரகணங்கள் குறித்தும் ரொம்ப முக்கியமானதாக இப்போ வரைக்கும் கவனிக்கப்பட்டு வருது. அந்த விதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஆக்சுவலி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. அதில் நாளை நாள் சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய தேதியும் நேரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோடு கிரகண நேரத்தில் செய்ய வேண்டிய எளிய விஷயங்களும் கிரகணம் முடிஞ்ச உடனே செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏற்கனவே ஒரு சந்திர மற்றும் சூரிய கிரகணம் நடந்து முடிந்தது. இந்த ஒரு நிலையில் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் நாளை நாள் சூரிய கிரகணம் நடக்க போகுது. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குது. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் நாளை நாள் ஆடி அமாவாசை நாளில் ஏற்படுகிறது. இந்த இரு கிரகணங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி முடிகிறது, எங்கெல்லாம் பார்க்கலாம் போன்ற விஷயங்கள் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் நாளை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை நிகழ்கிறது. இது 2026ஆவது ஆண்டின் 2வது கடைசி சூரிய கிரகணம். பொதுவாக ஜோதிடத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அதில் இந்த அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த விதத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளாக கருதப்படக்கூடிய ஆடி அமாவாசையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணமும் வருகிறது. இந்த நாளில் கடகராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை நடக்கிறது. சூரியன் சந்திரன் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரனை மறைப்பதால் நாளை நாள் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஆக்சுவலி இந்திய நேரப்படி இரவு 8:04 மணிக்கு கிரகணம் தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடைய இருக்குது. அப்போ கிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கறது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பகல் நேரத்தில் சூரியன் வரும்போது கிரகணம் நடந்தால் பார்க்க முடியும்.
அதனால் இரவு நேரத்தில் நடக்கும்போது கிரகணத்தை பார்க்க முடியாதுங்கிற பட்சத்தில் கிரகணம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய வாய்ப்பு கிடையாது. கிரகணம் ஒரு பக்கம் தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கிரகணத்துடைய சூத காலம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நம்மளை ரொம்ப அருமையாக சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது சில தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் சூரிய கிரகணம் முடிந்ததும் எப்படி வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை நோட் பண்ணி எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் சுத்தம் செய்து பயன்பெறுங்க. சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டை கண்டிப்பாக சுத்தம் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். கிரகணம் இரவு நேரத்தில் நடந்தாலும் கிரகணம் நடந்தது இருக்குல்ல அதனுடைய சூதகாலம் இருக்கும். அதிலிருந்து நச்சுத்தன்மையும் வெளிப்பட்டிருக்கும். அதனால் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்படி செய்திங்கன்னா அபாயத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ அபாயத்திலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. இருப்பினும் ஆன்மீகம் ஜோதிட அடிப்படையில் இது சாதாரண நிகழ்வாகவோ மற்றும் நல்ல நிகழ்வாகவோ கருதப்படவில்லை. இதன் காரணமாக சூரிய கிரகணம் முடிந்த பின்னர் எப்படி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு ஜோதிடர்கள் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சூரிய கிரகணம் நாளை இரவு தான் ஸ்டார்ட் ஆகுது. சூரியன் பூமி இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நாளை நாள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புத நிகழ்வாகவும் ஆபத்து நிகழ்வாகவும் கருதப்படுகிறது. ஸோ கிரகண நேரத்தில் கோயில் நடைகள் அடைக்கப்பட்டு பூஜைகள் நிறுத்தப்படுவது வழக்கம். கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி சுத்தம் செய்து பின்னர் பக்தர்கள் வழிபாடு அனுமதிக்கப்படும். ஸோ கிரகணம் முடிந்ததுமே நீங்கள் வீடை முழுவதும் கழுவி விட்டு அதன் பின்னர் கங்கை, காவேரி, வைகை போன்ற புண்ணிய நதி நீரை பயன்படுத்தணும். தண்ணீரை பயன்படுத்தி வீடு ஃபுல்லாக தெளிக்க வேண்டும். உங்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்கலாம் கற்பூரத்தை கொஞ்சம் நசுக்கி நீரில் போட்டிங்கன்னா கங்கை நீராகவோ இல்லை வைகை காவேரி நீராகவோ அது மாறிடும். அப்புறம் நீங்கள் வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியை பயன்படுத்துங்க. கிரகணத்தினால வீட்டில் ஏற்பட்ட மோசமான விஷயங்களையும் விளைவுகளையும் நீக்கிவிட்டு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய பொருட்டு இப்படி செய்யப்படுது. அதே போல் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னர் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய நீரில் கற்பூரம் மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழம் மற்றும் கல்லுப்பு இதை 2ஐயும் சேருங்க. இதெல்லாம் 2ஐயும் சேர்க்கும்போது கடல் உப்பாக அது மாறிடும். அதுக்கப்புறம் அந்த நீரை பயன்படுத்தி துடைப்பது நல்லது. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கும். அதோடு வீடும் நல்ல மனமும் குளிர்ச்சி உண்டாகும். அதன் பின்னர் வீட்டில் பூஜையில் தீப தூபம் காட்டுவது நல்லது. ஸோ கிரகணம் முடிந்த பின்னர் நன்றாக நீங்களும் தலைக்கு குளித்துவிட்டு பஞ்சகாவியம் எனப்படக்கூடிய பால், தயிர், நெய், பசுவின் கோமியம், சாணம் ஆகியவை கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் எல்லா மூலைகள்லையும் படுக்கை புல்வெளிகளில் தெளிங்க. இந்த கலவை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் நீக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கேட்டு பயன்படுத்துங்க. ஸோ கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி 2 விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் செய்ய வேண்டும். அப்போ தான் நல்லது. ஸோ இதெல்லாம் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க, செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து இப்போ பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.